பயானுக்கு கூப்பிடுறாரு. இல்லங்க அடுத்த நாள் வர, அடுத்த வாரம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாள் கழித்து பார்க்கணும் அவர் மவுத் ஆயிட்டாருன்னு செய்தி வரும். என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆக்டிவா பஜருக்கு தொழு வந்திருக்கிறாரு. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி 10-15 நாள் முன்னாடி பஜர் தொழு வந்த மனிதர் தொழுகிறாரு, சலாம் கொடுக்க அந்த தொழு எல்லாரும் நாடி இருக்கிறான். ஆனா அவருக்கு தெரியாதுதான் என்னுடைய கடைசி தொழுகை. அந்த நேரத்தில் அவருடைய தொழுகை முடிந்தவுடன் ஒரு மாதிரி வேர்க்குது, ஒரு மாதிரி படபடக்கிறாரு. அதோடு அவருக்கு சகராத் மரணம் ஏற்பட்டு விடுகிறார். அண்ணல பெருமானார் அகிலத்தின் அருப்படை சொல்லுவாங்க, துன்யா காண்ட கதறி, உலகத்திலே ஒரு வழிபோக்கனை போல நீங்கள் வாழுங்கள். நான் தான் இந்த உலகத்தை எவ்வளவு மௌத்துகளை கேட்டாலும், எத்தனை மரணங்களை காதுல நமக்கு நேரா பார்த்தாலும் எனக்கெல்லாம் இன்னும் ஆயுசு இருக்கு. ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழ போகிறேன். இந்த உலகம் தான் எனக்கு நிரந்தரம். பையவாடிக்கு சென்றால் யாரையும் அடங்கப்பட்டு வரதான் என் மேல என்றெல்லாம் நினைத்து இந்த மரணத்தை பற்றியான பயமே இல்லாமல் துனியா துனியா என்ற இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அல்ல பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர அப்படியான இந்த மரணத்தை பயந்தால் இந்த துனியா நமக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் அண்ணல பெருமானார் சொன்னாங்க, உலக ஆசைகளுக்கு இன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மரணத்தை நிறைய நிறைய நினைத்து பாருங்கள். அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், ஏனைய இந்த சபையில பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும், என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை, என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும், நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நலமட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்ஹம்துலில்லாஹ், உள்ளத்தால் அல்லாஹ்வை நிறைய நாம் புகழ்பாட கடமைப்பட்டிருக்கிறோம். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம் மீண்டும் ஒரு நம்மை அல்லாஹ் அடைய தௌஃபீக் செய்திருக்கிறார். மீண்டும் ஒரு ரமலான் என்னுடைய உங்களுடைய கையில் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். அப்படியான இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்த நானும் நீங்களும் உண்மையிலேயே ஒரு சொட்டு கண்ணீரை வடித்து, அல்லாஹ்வே ரஹ்மானே, இப்படி ஒரு மாதத்தை மீண்டும் எங்களுக்கு தந்தாயே, இறையச்சத்திற்குரிய மாதமான, நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதமான, பாவங்களை தொடைத்து எரியக்கூடிய மாதமான இந்த மாதம் மீண்டும் யா அல்லாஹ் எங்களை அடைய வைத்திருக்கிறாய். இத்தனை நாளாக அடையவை என்று கேட்டோம், இப்போது அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும்? இறைவா ரஜஹா, இந்த ரமலானை எங்களுக்கு நிறைவாக்கித்தா, முழுமையாக்கித்தா. இதே போல பல பல ரமலான்களை, இபாதத்துகளை செய்யக்கூடிய, நின்று வணங்கி உன்னை முழுமையாக பொருந்தி கொள்ளக்கூடிய அரிய உயரிய வாய்ப்பை தந்தவன இறைவா என்று நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய சிறப்புகளை நாம் எல்லோரும் அறிந்துதான். ரமலானுடைய துவக்கத்தில் இருக்கிற ஆர்வம், உத்வேகம் நாளுக்கு நாள் அது குறையக்கூடிய நிலை ஏற்படலாம். ஆனால் ரமலானுடைய முழுக்க நன்மைகளை நிறைவாக செய்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி கண்ணீரை வைத்த நிலையிலே முழுமையாக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டு அந்த ரமலானை அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு 3 நாள் என்னுடைய உரை இங்கே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த இமாம்கள் வந்து பயன் செய்வாங்க. இன்றைய உரையாக மரணத்தின் பிடியில் மனிதன், நாளை இருள் சூழ்ந்த மன்னரை, நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் வறுமை நாளில் திடுக்கிடும் நிகழ்வுகள். இந்த 3 நாள் 3 தலைப்பில் சில தகவல்களை ரொம்ப ரொம்ப சுருக்கமா எனக்கு உங்களுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பை எடுக்க ஒரு முக்கியமான காரணம், கடந்த ரமலானில் இருந்த எத்தனையோ சகோதரர்கள், உறவுகள் இந்த ரமலானில் இல்லை. ஒவ்வொரு நாளும் இத்தனையோ விதமான மரணங்கள் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். மரணம் என்பது இன்னைக்கெல்லாம் சாதாரணமாக அப்படியே நம்ம கடந்து அப்படியே பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்க்கும்போது அப்படியே இவர் மவுத்தா, இவர் தெரிஞ்சாலும் மாதிரி தெரியுது, இந்த வயசுல மவுத்தா, இந்த சின்ன பையனா இருக்கிறானே. ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மரணமா இருந்தால் ஒரு கவலையும் கண்ணீரோட அதை எதிர்பார்க்குவோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு சகோதரர் நம்மள பயானுக்கு கூப்பிடுறாரு. இல்லங்க அடுத்த நாள் வர, அடுத்த வாரம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாள் கழித்து பார்க்கணும் அவர் மவுத் ஆயிட்டாருன்னு செய்தி வரும். என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆக்டிவா பஜருக்கு தொழு வந்திருக்கிறாரு. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி 10-15 நாள் முன்னாடி பஜர் தொழு வந்த மனிதர் தொழுகிறாரு, சலாம் கொடுக்க அந்த தொழு எல்லாரும் நாடி இருக்கிறான். ஆனா அவருக்கு தெரியாதுதான் என்னுடைய கடைசி தொழுகை. அந்த நேரத்தில் அவருடைய தொழுகை முடிந்தவுடன் ஒரு மாதிரி வேர்க்குது, ஒரு மாதிரி படபடக்கிறாரு. அதோடு அவருக்கு சகராத் மரணம் ஏற்பட்டு விடுகிறார். அண்ணல பெருமானார் அகிலத்தின் அருப்படை சொல்லுவாங்க, துன்யா காண்ட கதறி, உலகத்திலே ஒரு வழிபோக்கனை போல நீங்கள் வாழுங்கள்.
நான் தான் இந்த உலகத்துல எவ்வளவு மௌத்துகளை கேட்டாலும், எத்தனை மரணங்களை காதுல நமக்கு நேரா பார்த்தாலும் எனக்கெல்லாம் இன்னும் ஆயுசு இருக்கு. ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழ போகிறேன். இந்த உலகம் தான் எனக்கு நிரந்தரம். மையவாடிக்கு சென்றால் யாரையும் அடக்கப்பட்டு வரதான் என் வேலை என்றெல்லாம் நினைத்து இந்த மரணத்தை பற்றியான பயமே இல்லாமல் துனியா துனியா என்று இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர. அப்படியான இந்த மரணத்தை பயந்தால் இந்த துனியா நமக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் அண்ணல பெருமானார் சொன்னாங்க, அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத் அல் மௌத். உலக ஆசைகளுக்கும் இன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மரணத்தை நிறைய நிறைய நினைத்து பாருங்கள். இந்த துனியாவிலே வாழும் போதுதான் நமக்கு எல்லாம் பேர். அப்துல்லா, அமீனா, ஐஷா, அப்துல் ரஹ்மான் 10 மணிக்கு மரணிக்கிறார் என்றால் காலை 10:30 அவருக்கு பெயர் ஜனாதா. பெத்த பிள்ளை அப்படிதான், பாப்பாவை எடுக்கிறாங்க, யாரும் 1 பேர் சொல்லுவாங்க, கேட்கிறவங்களே ஜனாதா பிறகு கேட்பாங்க, பையன் சொல்லுவான் ஜனாதா 4 மணிக்கு எடுக்கிறாங்க. கட்டின மனைவி அழுவாள், பிள்ளைகள் எல்லாம் கலங்கி அமர்ந்திருப்பார்கள். யாராவது நம்முடைய ஆயுளை கூட்டி தருவார்களா? யாராவது நம்முடைய அவங்க லைஃப கொடுத்து நம்மளை இன்னும் கொஞ்சம் வயசு வாழ வைக்க முடியுமா? அப்படியாக இதே பள்ளியில இதே மற்ற இடங்கள்ல ரமதானை நோன்பு நோற்றவர்கள் இந்த ஆண்டு இல்லை, மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்டார்கள். அப்படியாக மரணம் எனக்கு உங்களுக்கு ஒரு நாள் வராதா? நம்ம எல்லாரும் அல்லாட்ட கேட்கிறேன், அல்லாவே நீ இந்த ஆயுளை நிறைவான பறக்கத்துக்கு கேட்கிறோம். ஆனால் யதார்த்தம் தோழர்களே, தாய்மார்களே, அந்த மரணம் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மரணத்தை பற்றி சொல்லும் போது ஒவ்வொரு ஆயத்துமே இந்த துனியா, இந்த உலகம் எல்லாவற்றை நமக்கு பயமுறுத்தக்கூடிய நிகழ்வு. இது என் கடைசி ரமதானாக இருந்தால் என் நிலை என்ன என்று நினைத்து நினைத்து நாம் இங்கே அமல் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், 6வது அத்தியாயம் 2வது வசனம், ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு தவணையை நாம் வைத்திருக்கிறோம். எப்படி? எல்லாருக்கும் தாய் வச்ச நீங்க 4 மாதமாக இருக்கும் போதே இவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஆனா பெண்ணா நல்லவனா கெட்டவனா எல்லாம் அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். ஒவ்வொரு மனிதனுக்குமே அல்லாஹ் தவணையை வைத்திருக்கிறான். அந்த தவணை வந்து விட்டால் கொஞ்சம் முந்தவோ பிந்தவோ அல்லாஹ் செய்யவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு தவணை எல்லாருக்கும் உண்டு அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுவான் 21வது அத்தியாயம் 35வது வசனம், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் அதிபயங்கரமான அந்த மரணத்தை சுவைக்கும். 21 மக்கள் இங்கே பாதி பேருக்கு மேல காணும். துனியா உலகம் என்று இப்படிதான் இங்கேயுமே நாம் இந்த ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் உட்கார்ந்தா நமக்கு என்ன? ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த உலகத்தை எதை வேணா நீ வந்து ஓடலாம், அந்த மவுத்துன்னு ஒரு டேட் வரும்ல, ஒரு டைம் வரும்ல, அங்க ஒரு போகும், எங்கேயும் ஓட முடியாது. அந்த இறந்த சகோதரருக்கு அந்த மஜர் வரைக்கும் அல்ல டைம் வச்சிருந்தான். உலகமே திரண்டு வந்தாலும் அவருக்கு டைமை முற்படுத்தவும் முடியாது, பின்படுத்தவும் முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த மரணம் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மரணமே இல்லாத ஒருவன் யார்? அந்த அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தினுடைய எல்லா படைப்புகளையும் உயிர்களையும் அழித்து விட்டு அந்த நேரம் அல்லாஹ் சொல்வான், என் முகம் மட்டுமே மீதமாக இருக்கும். அப்படியான அந்த இறைவன் தான் நித்திய ஜீவ அல் ஹை அல்லதி லா யமூத், மரணமே இல்லாத நித்திய ஜீவன் அந்த அல்லாஹ். அப்படியான மரணத்தை ரமதானுடைய தோட்டத்தை மௌத்து பேசாரு நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே போய் நின்று மரணத்தை நினைத்தாலாத நாள் இல்லை. நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அப்படி இருக்குன்னா, மௌத்தானா கண்டிப்பா நமக்கு எல்லாம் கபூர்லயே பிரமாண்டம் தான், கபூர்லயே ஒளி, கபூர்லயே நமக்கு எல்லா சிறப்பும் கிடைச்சிருந்தா மௌத்தாக எவ்வளவு அந்த நேரத்துல மனசை சந்தோஷப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் மன்னரில் எவ்வளவு பெரிய ஹைரை நலவை உயர்வை எல்லாம் தருவான். அப்படிப்பட்ட ரசூலுல்லாவே கபூரையும் மரணத்தை நினைத்து கபூரில் நின்று அழுது இருக்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் அழுது இருக்கிறாங்கன்னா, நமக்கு எல்லாம் என்னைக்காவது மவுத்து பயான கேட்டா நமக்கு எல்லாம் ஒரு கலந்து, யாரோ தெரிஞ்சவங்க மவுத் ஆயிட்ட நம்மளும் அந்த இடத்துல இருப்போமே, நம்மையும் கரண்ட் பாக்ஸ்குள்ள போடுவாங்களே, நம்மையும் கழுவி குளிப்பாட்டுவாங்களே, நம்மையும் ஜனாதாவாக கடைசியாக சுந்துக்குள்ள கொண்டு போய் மண்ணோடு மண்ணா முகத்துல மண்ணை தூக்கி வீசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். மரணமே இல்லாத அந்த அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் கேட்கிறான் 21வது அத்தியாயம் 34வது வசனம், வமா ஜஅல்னா லிபஷரி மின் கப்லிகல் குல். நபியே, உங்களுக்கு முன்னால் நிரந்தரமா யாராவது வாழ்ந்திருக்கிறாங்களா? உங்களுக்கு முன்னாடி யாராவது நிரந்தரமா வாழ்ந்திருக்கிறாங்களா? நிச்சயமா நபி, நீங்களும் மௌத்தாக கூடியவர் தான். சஹாபாக்கள் நினைக்கல பெருமானாருக்கு மௌத்து வருமா.
அல்லாஹ்வுடைய தூதர் அவரெல்லாம் மரணமே இல்லாத மனிதன் நினைச்சிட்டு இருந்த நேரம் பெருமானார் சக்கராத்தில் இருக்கிற நிலையை பார்த்து சஹாபாக்கள் அலறி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரண படுக்கையில இருக்கிறார்களே, துனியாவிலே அல்லாஹ் எப்படிப்பட்ட மாமனிதராக அல்லாஹ் இந்த நபியை தந்தான். அப்படிப்பட்ட அகிலத்தின் அருப்புடை கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்தினுடைய நேரத்தில் சொன்ன வார்த்தை சக்கராத். ஒரு நாளைக்கு ஒரு 5 முறையாவது ஒரு 2 முறையாவது சக்கராத்தை நினைச்சு பார்க்கிறோமா? தொழுகையில இன்னைக்கு துவா கேட்டீங்களே, அல்லாஹ் இந்த சக்கராத்தை லேசாக்கி எத்தனை பேர் துவா செஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க? காலை அடைந்தால் மாலை எதிர்பார்க்காது, மாலை அடைந்தால் காலை எதிர்பார்க்காது. இதுதான் துனியா. லொஹருக்கு பள்ளியில ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, அன்னைக்கு மதியான மவுத்து, அன்னைக்கு இஷாக்கே அடக்கவர். லொஹர் தொழுத மனுஷனுக்கு பஜர் தொழுத மனுஷனுக்கு அன்னைக்கு இஷா இல்லை. ஆனா இன்னைக்கு நான் ஓடுறோம். ரமலானிலேயும் பாவத்திலே கடக்கிறார்கள், ரமலானிலேயும் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை. கையேந்தி கதறுங்கள் தோழர்களே, தாய்மார்கள். அல்லாஹ்வே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களை ஈமானோட இறையச்சத்தோட நன்மையிலேயே எங்களை வையாம்பா, மரணிக்கும் போது முழுமையான ஈமானிய நிழலில் எங்களை வாழ வைரச்சா என்று அந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்படியாக அண்ணல பெருமானாருடைய சக்கராத்தை படிக்கிற நேரம் உண்மையிலேயே அந்த சக்கராத் என்பது மிகப்பெரிய ஒரு பாடம். அப்படியே மேல தண்ணீரை ஊத்துங்க ஊத்துங்கன்னு பெருமானாருக்கு அப்படியே சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி, அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே தண்ணீரை ஊத்துறா, தண்ணீர் அப்படியே கொதிக்குது. ஆயிஷா அம்மையார் அழுகிறார்கள், இன்னொரு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். அப்போது சொன்ன பாத்திமா, இந்த நாளில் நீ அழாதே, உங்களில் இருவர் அனுபவிக்கிற சக்கராத். நல்லா கேளுங்க, ஒரு மனுஷன் சக்கராத்துடைய, அதாவது அல்லாஹ் சொல்ற கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல பண்றான், அப்படியே உயிர் தொண்டைக்குழி அடை, நெஞ்சுக்கும் தொண்டைக்கு ஏத்த இறக்கமா இருக்கு, கெண்டை கால்கள் பின்னிக்கொள்ளும். திடீர்னு 5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிடும். கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல பண்றான் வலன் அன்னஹுல் பிரா. அவன் விளங்குவாக நம்ம மௌத்த நெருங்கிட்டோம், இந்த துனியா இனி நமக்கு இல்ல. நம்ம வாகனம், நம்ம வீடு, நம்ம மனைவி, நம்ம மக்கள், நம்ம இந்த துனியாவுடைய இடங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. இனி நாம் கபருங்கிற வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம். நாளை கபரை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்படியான சக்கராத்தில் அண்ணல பெருமானார் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், ஒவ்வொரு மனிதனுக்குமே சக்கராத்துடைய வேதனை உண்டு. அந்த சக்கராத்துடைய வேதனையிலே நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த துனியாவில் நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் பொருந்திய நிலை நீங்க மௌத்தாக. சக்கராத்துல இருக்கும்போது அல்லாஹ்வுடைய சத்தம் வரும். இவன் ரமலானுக்கு மட்டும் தொழுதவன் இல்லை, வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுதவன் இல்லை, எல்லா நேரத்திலும் ஈமானோட நன்மையோட இருந்தவன். எனவே இவனை நான் பொருத்தி கொண்டே நம்ம சக்கராத்துல அல்லாஹ் சவுண்ட் கொடுப்பான். நான் இவனை பார்த்து ஆசைப்படுறேன், அல்லாஹ் அந்த அடியாருடைய சக்கராத்துல சொல்லுவான். அப்படியான எனக்கு உங்களுக்கு ஒரு நேரம் சக்கராத்து வருமே தோழர்களே, தாய்மார்களே. அப்ப அந்த சக்கராத்துல நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கணும். ரமலானுக்கு மட்டும் தொழுதா தெரியல, அந்த களிமா வருமா? குரானே ஓத தெரியாம பெயரு முஸ்லிமா வாழ்ந்தா அந்த களிமா சொல்ற தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பாரா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாருன்னே தெரியாது, எப்படி அந்த ரசூலை பற்றி அந்த ஈமான் கொண்ட நிலையில் அல்லாஹ் மௌத்த கொடுப்பான்? ரமலான் வந்து விட்டா மட்டும் முதல் 2-3 நாட்கள் அப்படியே என்ன இபாதத்தினுடைய ஆர்வம் அல்ஹம்துலில்லாஹ் வரவேற்கத்தான் வேண்டும். ஆனா அதுக்குத்தான் இந்த துனியாவா? எப்போதும் அல்லாஹ்வுடைய நினைவில், இறை அச்சத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு செகண்டும் இருக்கணும். அப்படிதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மரண நேரத்திலே ஆயிஷா அம்மையாருடைய அப்படியே மேனியிலே சாய்ந்திருக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, நிச்சயமாக மௌத்துக்கு சக்கராத் என்கிற வேதனை உண்டு. அப்படியான பெருமானார் அந்த சக்கராத்தை பயந்த அந்த நிலை நமக்கு வருமே என்கிற அச்சம் வரணுமா இல்லையா? நம்ம இந்த மரணத்தை விட்டு எங்கேயுமே தப்பி ஓட முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான் 4வது அத்தியாயம் 78வது வசனம், ஐனமா தகூனு யுத்ரிகுகுமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் அதிபயங்கரமான அந்த மரணம் உங்களுக்கு வரும். நீங்க ஏதாவது ஒரு நோயா, என்னை காப்பாத்திக்கலாம், யாரும் அடிக்க வராங்களா போய் ஒளிஞ்சுக்கலாம், ஏதாவது பிரச்சனையா எங்கேயாவது போய் நம்ம மறைச்சுக்கலாம். ஆனா மரணம் என்கிற நாள் 55க்கு மவுத்துன்னா 54 ஆகாது, 56 ஆகாது. காற்றே புக முடியாத வலிமையான கோட்டைகளை ஒளிந்து கொண்டாலும் அந்த டைம்ல மவுத்து வந்துடும். முந்தையெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், மரணமா ஒரு 80 வயசு ஆளுங்களுக்கு வரும், 90 வயசு ஆயிட்டா அவங்க எல்லாம் மவுத்தாகிற வயசு, சுடுகாட்டுக்கு போற வயசு, கட்டையில போற வயசு, இது எல்லாம் பேசுவாங்க. ஆனா இன்றைய நிலைமை என்ன தோழர்களே?
பெற்ற தாயும் தந்தையும் மகனுக்கு ஜனாசா அடக்கம் பண்றது வேலை செய்யலாம். அதாவது ஏற்பாடு பண்றாங்க. பிறந்த குழந்தை அஞ்சு வயசு குழந்தை இறந்து அந்த தாய் அந்த குழந்தைக்கு ஜனாசா, தந்தை ஜனாசா தொழுகிறார். யோசித்து பாருங்க. இளைஞன் 18 வயசு இளைஞனுக்கு ஹார்ட் அட்டாக், 30 வயசு இளைஞன் விபத்திலே மரணிக்கிறான். அவருக்கு என்ன தவணையோ இந்த துனியாவில எனக்கு உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அந்த ரிஸ்க் முடிஞ்சிட்டு அடுத்த செகண்ட் மரணத்தினுடைய நிலையில் அவன் தள்ளப்படுகிறான். இந்த பயம் வரணும். சஹாபாக்கள் கேட்டால் யாரும் சொல்லுவா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. உடனே நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? ஹயாத்துக கபுலல் மவுத், ஹயாத்துக கபுலல் மவுத். மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் இந்த துனியாவை, இந்த உலக வாழ்க்கை நன்மையில ஈமானில இறையச்சத்தில் நீ செலவழித்துக் கொள். போன ரமலான்ல இருந்தாங்க, இந்த ரமலான் அவங்களுக்கு இல்ல. அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்களா? ஒரு 2 நாள் மணி மவுத்தான சில பேர் இருப்பாங்கல்ல, நல்ல ஜனபாத்திரமா இருக்கு. அவங்க நினைச்சு பார்த்திருப்பாங்க இந்த ரமலான் 21 சங்கர் வைப்போம், நோன்பு வைப்போம், பெருநாள் எல்லாம் கொண்டாட நினைச்சிருப்பாங்கல்ல. நடுநிலை அல்ல, நாளெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படி எங்கே போய் ஒளிந்திருந்தாலும் உங்களுக்கான அந்த மரணம் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த மரணத்தினுடைய நிலையிலே உயிர் கைப்பற்றப்படக்கூடிய அந்த நிலை கேளுங்கள். சுபஹானல்லாஹ். உயிர் கைப்பற்ற வரக்கூடிய மலக்குகள் நல்லவர்கள் எப்படி தொழுகையாளிகள், நோம்பாளிகள், இபாதத்தால் நன்மையிலே இருக்கக்கூடியவர்கள். அப்படியான அந்த இபாதத்தாளிகளுக்கு அப்படியே சூரிய ஒளியுடைய முகங்கள் கொண்ட மலக்குகள் வருவார்கள். சூரா பஜரை படித்து பாருங்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளோடு இறை பொருத்தத்தோடு அந்த உயிரை அப்படியே வெளியே எடுப்பான். தண்ணீரை கவிழ்த்து விட்டு அப்படி ஓடுமா. அந்த மாதிரி ஈஸியான உயிரை அப்படியே கஸ்தூரி மனத்தை கொண்டு கஸ்தூரி துணியால் அப்படியே தடவி எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ரூபாக என் ரூபை அல்லாஹ் நீ எடுக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் துவா செய்யணுமா இல்லையா? 60, 70, 80 இருக்குல்லையா? திடீர் நோய்கள், திடீர் கஷ்டங்கள், திடீர் எல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப அந்த நல்ல முடிவுடைய மரணமாக இருக்கும். நம்ம நினைக்கிற நாளா முஸ்லீம், நான் தொழுகையாளி, இபாதத்தாளி, நோம்பு வச்சுறவங்க நல்ல மௌத்தான் கிடைக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஆதரவு வைக்கிறோம் அல்லாட்ட. ஆனா உண்மையிலேயே தோழர்களே, பெரியோர்களே, பெருமானார் சொன்னாங்க ஒவ்வொருடைய ஈமானையும் அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான்? விரல் நுனியில் வைத்திருக்கிறான். கல்வி குஹாபி மாஷா நாடி வாரல புரட்டி விட்டுரும். காலையில மார்க்கத்தோடு இருப்பாரு, மாலையில மார்க்கத்தை விட்டுட்டு பாவியாயிருக்கும். அல்ல மாத்திருவான். அவருக்கு சொர்க்கத்துக்கு ஒரு முழந்தா இருக்கும். கடைசியில மவுத்தாகும் போது ஒரு பாவத்தை பண்ணி நரகவாசியா போயிடுவார். மொத்த பாவியாவே இருப்பான். மவுத்தானா அவனுக்கு நரகத்துக்கும் அவ்வளவு கிட்ட இருக்கும். கடைசியில ஒரு சக்கராத்துல ஒரு பாவத்தை பண்ணி நரகவாசியா போயிடும். போய் பதறணுமா இல்லையா? சஹாபாக்கள் பதறினாங்களா இல்லையா? அதனாலதான் நபிமா தங்கள் பிள்ளைங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அருமை பிள்ளைகளே, முஸ்லீம்களாக அன்றே நீங்கள் மரணித்து விட வேண்டாம். இப்ப நல்ல உயிரை கொண்ட மலக்கள் வந்து அந்த உயிர் எடுப்பாங்க. ஆனா பாவிகள், தொழாதவர்கள், இறை வசனங்களை ஓதாதவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சமே இல்லாமல் இந்த துனியா துனியா துனியான்னே வாழ்ந்தவர்கள் மலக்குகள் வருவார்கள். கருத்த நிறம் கொண்ட மலக்குகள் வருவார்கள். கையில சாட்டையோட, தடித்த உதடுகள் கொண்ட மொரட்டு பார்வை கொண்ட தலைமாட்டில வந்து அந்த உயிர் வெளியே வராது. அடிப்பாங்க அடிப்பாங்க. அல்லா இதா பலகத்தின் தராக்கிய வகையில பண்றான். என்னை ஏன் அடிக்கிறீங்க என்ற அந்த ஜனாதா கதரும். அதை மீது அந்த உயிர் வெளியே வராது. ஈர துணி அப்படியே முள்ள மாட்டிக்கிட்ட எப்படி கஷ்டப்பட்டு இழுக்கணும், அந்த மாதிரி அந்த உயிரை அடிச்சு முடிச்சு வெளியே எடுப்பாங்க. சுபஹானல்லாஹ். அந்த நிலையில் அந்த உயிர் படிப்பினுடைய கடுமையை நீங்க அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அதெல்லாம் நீங்கள் வசனத்திலே படித்து பார்த்தால் உண்மையிலேயே நம்முடைய உள்ளம் எல்லாம் கலந்து ஆரம்பித்து விடும் தோழர்களின் தாய்மார்கள். அப்படிப்பட்ட உயிர் படிப்புக்கு பின்னால் நல்ல உயிரை வெள்ளின்ற பதிவேட்டில் அங்க பதிவு செய்வாங்க. 7 வானத்துக்கு மேல். பாவிகளா இருந்தா அந்த உயிரை வானத்துக்கே அனுமதி இல்லாம தூக்கி வீசி விடுவார். பிறகு கபருடைய வாழ்க்கை தோணும். மிக சுருக்கமாக இதை செய்து நாம் இங்க சொல்றோம். ஆனா சஹாபாக்கள் அவங்களுடைய சக்கராத்துல அழுது இருக்கிறாங்க. மவுத்து நேரத்துல உமர் ரலியல்லாஹு அழுது இருக்கிறார். சொர்க்கம் என்று அறிவிக்கப்பட்ட சஹாபாக்கள் தானே. ஆனா சக்கராத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டானா, அல்லா நேசிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டேனா என்று அவங்க ஏங்கி இருக்கிறாங்க. அந்த ஏக்கத்தோடையே மரணத்தை தழுவி இருக்கிறார். நாங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட அடியார்கள். அல்லாஹ் கேட்க, நீ தாயர் எங்களுக்கு தாயா அல்லாஹ், இது மாதிரி பல ரமலானை தாயா அல்லாஹ், பல ஹஜ் உம்ரா பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், பல ஜும்மா நாளை கூடிய அல்லாஹ். ஆனால் நாங்கள் மரணிக்கும் போது நீ பொருந்திய நிலையில் எங்களுக்கு மவுத்து வரும். கபூருடைய வாழ்க்கை நாளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த கபூர்ல ஒரு ஒளிமிக்க மனுஷனா நான் இருக்கணும் யா அல்லாஹ். என் சக்கராத்தை லேசாக்கி, என் தாய் தந்தை சக்கராத்தை லேசாக்கி, என் மனைவி மக்களுடைய வாழ்வை சக்கராத்தை லேசாக்குன்னு இந்த ரமலானில் நாம அல்லாஹ்க்கு அழுது கதறி மன்றாட வேண்டும்.
அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தில் தந்து என்னுடைய உங்களுடைய சக்கராத்தை அல்லாஹ் சிறந்ததாக அவர் பொருத்தத்துக்கு உண்டானதாக ஆக்கி லா இலாஹ என்ற கலிமாவோடு மரணித்து நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்திலும் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.